75 நாட்கள் பயணத்தை பூர்ணிமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நான் இந்த பிக் பாஸில் நான் கேம்லாம் விளையாடிட்டு இருந்தேன். அட் ப்ரெசண்ட் நான் நானாக இருக்கேன். நான் கேம் விளையாடுறதே நிறுத்திட்டேன். ஏன்னா நான் நானாக இருந்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் இந்த வீட்டில் சில பேரை பார்த்து பயந்தேன். அது தினேஷை பார்த்து பயந்தேன், அர்ச்சனாவை பார்த்து பயந்தேன், விஷ்ணுவை கூட பார்த்து பயந்தேன். ஏன்னா அவர் சில நேரம் ஃப்ரெண்டாக இருப்பார், சில நேரம் அன்ஃப்ரெண்ட் பண்ணுவார். இவர் யாருன்னு தெரியாத பயந்தேன். ஆனால் விஷ்ணு நேற்று அழுததுக்கு பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்சம் கோவம் கூட எனக்கு போயிடுச்சு. இப்போ நான் அர்ச்சனா கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். மணி கூட எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. அது கூட இந்த வாரம் எனக்கு போயிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வாரம் மட்டும்தான் நான் உண்மையை சொல்கிறேங்க, நான் ரொம்ப வைபாக சந்தோஷமாக இருந்த வாரமாக இந்த வாரத்தை நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு மனப்பிரச்சனையும் எனக்கு ஏற்பட விட்டவில்லை. இப்போ நான் விட்டால் கூட நான் போயிடுவேன். இப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் நானாக இருக்கேன். நான் இப்படி தான் இருப்பேன். எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பேன், எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பேன். இந்த 9 வாரங்களில் எனக்கு மேலே நீங்கள் விமர்சனம் வச்சுருக்கலாம். அதுக்கு காரணம் நான் கேம் ஆடினேன். இனி கேமே ஆட மாட்டேன் நான். ஏன்னா எல்லாருமே இப்படியே சொல்கிறாங்க, பிக் பாஸ் சரியில்லையா, எதனா பண்ணுங்க. அதுக்கு தான் நாளைக்கு வீக்கெண்ட் ஷோ இருக்குங்கிறீங்களா? சரி, எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. பேசுனது அப்படியே நான் சொல்கிறேன்ப்பா. நான் நம்ம கருத்தெல்லாம் நம்ம சேர்த்து சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிலாம்?